எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பிரெட் பட்டர் புடிங். இது கூட ஒரு ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு கஸ்டர்ட் சாஸும் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க அந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த புடிங் செய்ய நான் ஒரு லோஃப் ஃப்ரெஞ்ச் பிரியோஷ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெரைட்டி பிரெட்டும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் பழைய பிரெட்டு கூட நல்லதாங்க இருக்கும். பிரெட்டு துண்டுகளை எடுத்து வைங்க. அடுத்து சில பொருட்களை மிக்ஸ் பண்ண போகிறேன். பவுலில் 2 முட்டை, $200 ml பால், இது கொதிச்சு ஆற வச்ச பால், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் உருகுன வெண்ணெய், 1 கப் சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் கேக் டின்ல தாங்க இந்த புடிங் செய்ய போகிறேன். இதோட அடியில் வெண்ணெயை தடவி பட்டர் பேப்பர் போடுங்க. அடுத்து இதோட சைட்லேயும் வெண்ணெயை தடவி கிரீஸ் பண்ணணும். இதில் நறுக்குன பிரெட் துண்டுகளை போடுங்க. இது மேலே முட்டை பால் கலவையை ஊற்றணும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுங்க. நான் சர்க்கரையும் பட்டைத்தூளும் கலந்து வச்சுருக்கேன். அது மேலே தூவுறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தாங்க. நான் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உப்பு போடாமலேயும் இது குக்கரில் வச்சு நீங்கள் பேக் பண்ணலாம். ஒரு ஸ்டாண்டு வச்சு கேக் டின்னை உள்ளே வைங்க. கடைசியாக கொஞ்சம் காஞ்ச திராட்சை போட்டு குக்கரை மூடுங்க. வெயிட் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க. பாருங்க, சர்க்கரை கேரமலைஸ் ஆகி வெனிலா வாசனை அருமையாக வருது. புட்டிங் இப்போ ரெடி. குக்கர்லேருந்து எடுத்து கேக் டின்னை ஆற விடுங்க. புட்டிங் ஆறுறதுக்குள்ள கஸ்டர்ட் சாஸ் செய்யலாம். கிண்ணத்தில் 3 டீஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் போட்டு கொஞ்சம் பாலை ஊற்றி கட்டி இல்லாமல் கரைங்க. சாஸ்பேனில் 1 கப் பால் ஊற்றி கொஞ்சம் சூடானதும் இதில் கொஞ்சம் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை கரைஞ்சதும் இதில் கரைச்ச கஸ்டர்ட் கலவையை ஊற்றி கிண்டுங்க. பால் கொஞ்சம் கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, கஸ்டர்ட் இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஊத்துற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டர்ட் நல்லா ஆறணும். பிரெட் பட்டர் புடிங் வித் வெனிலா கஸ்டர்ட் சாஸ் இப்போ ரெடி. சூப்பரான பிரெட் பட்டர் புடிங் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. எப்போ வேணால் அது நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து கஸ்டர்ட் சாஸ் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு கூட இதை சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட அவன் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் இதை வந்து பேக் பண்ணி செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள்.